எடுத்து தெளித்துட்டேன். நான் அவனுக்கு அதுதான் பாய் தெளிச்சுதான் இந்த கோலான்னு கேட்பேன். சர்வலோக தேவர்களுக்கும் அதிபதியா இருக்கிறானே அந்த தேவேந்திரன் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? வாங்க போலாம். தேவையன் நடந்தாரு. ஆமா 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 30 படி சிம்மாசனத்துல எப்படி பாரு புடிச்சி உட்கார்ந்து இருக்கிறானே. அது மட்டும் இல்ல நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? தெரியல அவனே கேட்டுலாமே. நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது? பேர் முடியல நடந்தா அப்படி இப்ப நம்மள நினைக்கிறான். இவனை பிச்சு எடுக்க வைக்கிறதில்ல. அதாவது மோசமான ஒரு குடிவர் வந்திருக்கிறான். முடியாத கட்டணம் ஒருத்தர் வந்துக்கிறான்னு சொல்லி போறேன். இல்லைங்க ரொம்ப மோசமான முடியாம வந்திருக்கிறாரு சுவாமி தேவேந்திர மன்னா. யாரப்பா? குருவாசக மகாமுனிவராகப்பட்டவரே நம்ம அரண்மனை தேடி வந்திருக்கிறாருங்க. கரைமுனி சன்னியாசி ரூபத்துல குருவாச மகாமுனி வந்திருக்கிறார். வந்த நோக்கம் என்னவென்று கேட்டுவா. சுவாமி வந்த நோக்கம் என்னன்னு கேக்குறாரு. மரியாதையோடு வந்து அழைத்து போகிறேன். மகாமுனிவரே இப்படி அமராவதி பொண்ணு வந்திருக்காயே ஏன் என்ன காரணம்? இங்கு வந்த காரணம் எனக்கு தகுந்த மரியாதை கொடுத்தாலும் அழிந்து போய்விடுவாங்க. தேவாதி தேவன் இருக்கிறார். தேவகோபால் மன்னன் ஆதிக்கிறேன். தேவாதி தேவன் சபைக்கு வந்துக்கிறா சிவதானம் இருக்குது. அமது விட்டு நீ உன்னுடைய ஆழ்வாசனை விட்டு மரியாதை கொடுத்து கேட்டு வாங்கிக்கணும். டிவி கொடுக்கணும் கேட்கறா அப்படி கேட்டு வாங்கினா கொடுப்பேன். வேறுமென்றால் என் காலத்து வந்து விட்டு வேறுங்க வரதுவாங்க. இந்த தேவாதி தவறுகள் திருமுக்கோடி தவறு இருக்கும். அதிபதியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் தனிச்சு போயிருமில்ல. பாலே கொடுத்தாலும் நான் கொடுக்கிற தண்டனை வேற. இந்த தேவாந்திரம் இப்படி இருக்கிறதுனால என்ன மரியாதை கொடுக்கல என்று அழைத்து யார் ஒருவன் பாதத்துக்கெல்லாம் பூ போட்டு அழைத்து போகிறான் அவனுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். சரி என்னை கண்டால் வயதுதான் அப்பா நீ கட்ட அதன்படி நடக்கிறாங்க. ஆமா இப்படி ஆயிருந்து நோய் வாயால் இந்த தூர்வாசா விட்டுவன் எனக்கு சாபத்து கொடுத்துட்டு போறாரு. அதாவது நாளுக்கு நாள் அதாவது உனக்கு நரத்திலே மூர்ப்பு நோய் சொல்லக்கூடிய நோய் அணுக வேண்டும் என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து போகிறார். ஒரு முனிவன் உனக்குரிய சாபம் எனக்கு தான் வரைக்குமா? ஆகையினால் தேவர்களை சந்திப்போம். பின்னால் பிறகு பார்த்து கொள்கிறான். மகாமுனிவராகப்பட்டவர் சாபம் அளித்த அதே சமயத்தில் ஆதி மகாலட்சுமி சபைக்கு ஒரு விதம் காண்க.